ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். முதன்முறையாக 38 வருடங்களுக்கு முன்பு ஒன்று சேர்ந்த கமல் மணிரத்னம் கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது நாயகன் படத்தில். இப்போது அதே கூட்டணி ப்ளஸ் ஏஆர் ரகுமான் இசை, த்ரிஷா அபிராமியுடன் சேர்ந்து சிம்புவும் அதில் சேர்ந்து நடித்திருக்கும் படம் தக் லைஃப் வந்திருக்கிறது. அதே போல் இந்த படம் இருந்ததா என்று பார்க்கக்கூடாது. அந்த அளவிற்கு சிறப்பு இப்படத்தில் உண்டா என்றுதான் பார்க்க வேண்டும். நாயகன் படம் சாயலில் இதில் வந்துவிடக்கூடாது என்று பார்த்து செய்திருக்கிறார் இயக்குனர் மணிரத்னம். ஆனால் அதோடு இதை பொருத்தி பார்க்கும் எண்ணம் ரசிகர்களுக்கு வந்தே தீரும். நாயகன் படம் மும்பாயின் தாராவி பகுதியை பின்புலமாக கொண்ட கதையமைப்பு. தக் லைஃபில் டெல்லி தான் கதைக்களம். அங்கு தாதாவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கமல், நாசர், சிம்பு அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், அவர்களால் ஏற்படும் பிரச்சனைகள், இதுதான் தக் லைஃப் படத்தின் கதை. சிம்புவிற்கு நடிக்க நல்ல ஸ்கோப் கொடுத்து பார்த்து ரசித்திருக்கிறார் கமல். அவரும் சிறப்பாக செய்திருக்கிறார். ஆனாலும் கமல் தானே, எத்தனை விதமான உணர்வுகளை தனது நடிப்பில் காட்டி மெய்சிலிர்க்க வைக்கிறார். படத்தின் ஆரம்பத்தில் இளைஞராக இருக்கும் கமல் தனது அண்ணன் நாசருடன் இணைந்து ரவுடிசம் செய்து ஒரு ராஜாங்கமே நடத்துகிறார். போலீசாருடன் ஏற்படும் ஒரு சண்டையில் பேப்பர் போட்டு கொண்டிருக்கும் சிறுவன் சிறுமி அவர்களது அப்பா, அவர்களில் சிறுவன் சிறுமியின் அப்பாவை கமலுடன் இருக்கும் ஜோஜு ஜார்ஜ் சுட்டு போலீஸ் கவனத்தை திசை திருப்புகிறார். எப்படி அப்பா இறந்தார் என்று சிறுவன் சிறுமிக்கு தெரியாது. சிறுமி காணாமல் போய்விடுகிறாள். சிறுவனை தனது சொந்த மகனைப் போல வளர்க்கிறார் கமல். அவர் வளர்ந்து அவர்தான் சிலம்பரசன் டிஆர் அமரன் எனும் கேரக்டரில் அவர் நடித்திருக்கிறார். அவரும் தாதாயிசத்தில் தேறிவிடுகிறார். கொலை குற்றம் ஒன்றில் கமல் சிறைக்கு போகிறார். அப்போது தனது தம்பி போல வளர்க்கும் அமரனை, சிலம்பரசனை, இனி எல்லாமே நீதான் என்று சொல்லிவிட்டு போகிறார். அண்ணன் நாசர் மீது அவ்வளவாக நம்பிக்கை இல்லை. அவர் சிறையிலிருந்து வருவதற்குள் கமலுக்கு ஒத்து வராத சில டீல் செய்து அரசியல்வாதியுடன் சமரசமாகிறான் சிம்பு நாசரின் ஐடியாவோடு. அதற்கு நாசரின் திட்டம்தான் காரணம். அந்த சமயத்தில் சிலம்பரசன் மனதை மாற்றி சக்திவேல் கமலுக்கு எதிராக மாற்றுகின்றனர். நாசர் மற்றும் ஜியோ ஜார்ஜ் அவர்களெல்லாம் சேர்ந்து. அந்த சமயத்தில் சிலம்பரசன் மனதை மாற்றி சக்திவேல் கமலுக்கு எதிராக மாற்றுகின்றனர் நாசர், ஜியோ ஜார்ஜ் அவர்கள். அவரும் இவர்கள் சொல்லும் பொய்யை நம்பி கமலுக்கு எதிராக திசை மாறுகிறார். அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை பரபரப்புடன் ஆக்ஷன் கலந்து சொல்லியிருக்கிறார் டைரக்டர் மணிரத்னம். கமல், சிலம்பரசன் தவிர த்ரிஷா, அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி, நாசர், சின்னி ஜெயந்த், வடிவுக்கரசி இன்னும் பலர் நடித்திருக்கின்றனர். அசோக் செல்வனுக்கு இதில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர். போலீஸ் யூனிஃபார்மில் வராமல் மப்டியில் வந்து நன்றாகவே செய்திருக்கிறார். அசோக் செல்வனுக்கு இதுவரை கிடைக்காத புகழ் வெளிச்சம் இப்படத்தில் கிடைக்கும். மற்றும் த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி, ஜிஜோ ஜார்ஜ் நடித்திருக்கிறார்கள். த்ரிஷாவை சென்ற படத்தில் பார்த்தவர்களுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. ஆனால் இதில் கொள்ளை அழகோடு அவர் வருகின்ற காட்சிகளில் மின்னுகிறார். கமல், த்ரிஷா, கமல் அபிராமி நெருக்கமான காட்சிகள் ரசிகர்களை சூடையேற்றும். ஏஆர் ரகுமானின் இசையும் ரவி கே சந்திரனின் ஒளிப்பதிவும் அருமை. பாடல்கள் எல்லாமே ஹிட். படம் முழுவதும் நடித்த நடிகர் நடிகைகளுக்கு கண்ணை உறுத்தாத வகையில் டைட் க்ளோஸ்அப் காட்சிகள் வைத்து ரசிக்க வைத்திருக்கிறார் கேமராமேன் ரவி கே சந்திரன். நச் என்று வரும் கமலின் முகபாவனைகள் மற்றும் சிலம்பரசனின் துடிப்பான ஆக்ஷன் சூப்பர். கிளைமேக்ஸில் வரும் கமல் சிலம்பரசன் சண்டை காட்சி கலக்கல். டெல்லி பேக்ட்ராப்பில் மணிரத்னத்தை தவிர வேறு யாரும் இவ்வளவு துல்லியமாக காட்ட முடியாது. ஸ்டண்ட் மாஸ்டர்கள் அன்பு அறிவு பங்கு மிகவும் சிறப்பானது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை.